ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கிருத்திகை கீழ்நோக்கு நாள். உலக மழை காடுகள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:30 8:30, சாயந்தரம் 3:00 4:30. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்னம். இருப்பு 4 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:52 மணி வரை ஏகாதசி. அதன் பின்பு இரவு 11:25 மணி வரை துவாதசி. அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:52 மணி வரை பரணி. அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று மாலை 3:33 மணி வரை சுகர்மம். அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:52 மணி வரை பாலவம். அதன் பின்பு பிற்பகல் 12:39 மணி வரை கௌளவம். அதன் பின்பு இரவு 11:25 மணி வரை தைத்துளம். அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம். இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:52 மணி வரை ஹஸ்தம். அதன் பின்பு சித்திரை. இந்த ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். அதேமாரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் எப்போவுமே சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு அற்புதமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் எல்லாருமே, சென்னையில் மட்டும் இல்லை, இந்த நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த சாயந்தரம் 4:30 6 விசேஷமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணும். ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் நரசிம்ம சுவாமினே நமக. இது 108 தடவை, அது 108 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. பண்ணிட்டு கற்பூர ஆரத்தை எடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு கிருத்திகை. கிருத்திகைனா சொல்லவே வேண்டாம். என்ன, முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு, இல்லை சன்னதிக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்ய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் அதான் சொல்லுவேன், ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன் அப்படிங்கும்போதே அதுவும் உங்களோட சுகாதிபதி அப்படிங்கும்போது உங்கள் சுகத்தில் கொஞ்சம் கை வைப்பார். என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம். அதனால தான் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது நல்லது. அதேமாரி உத்தியோகத்தில், தொழில் லாபத்துலலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு சிரத்தையாக செஞ்சால் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று சமைக்கும்போது பிரச்சனை, டென்ஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, உப்பு போட்டோமா காரம் போட்டோமான்னு தெரியாது, அப்புறம் அதிகமாக போயிடும், இல்லைன்னா கம்மியாக போயிடும். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக இன்றைக்கி வாகன பயணங்கள், வண்டி எடுக்கும் போதே ரொம்ப
கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்க எல்லா விஷயத்துலையும். மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷத்துக்கெல்லாம் குறைவே கிடையாது. ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு தனபரவு கிடைக்கும். தனபரவிற்கேற்ற ஒரு செலவும் இருக்குங்க. இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. ஆனால் கண்டிப்பாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இடம் மாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். அயல்நாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் இன்றைக்கும் இருக்கார். அதே சமயம் ஜென்மராசியில் குரு பகவான் இருக்கார். இருந்தாலும் இந்த ஜென்மராசியில் இருந்துன்னு உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார், கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம். காலையில் போனோடனே கேட்டுறாதீங்க அட்வான்ஸ்லாம். எதாவது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதேமாரி எதாவது ஒரு சலுகைகள் பெர்மிஷன் எது இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்டமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் குரு பகவான். ஓரளவுக்கு செலவு வரும். ஆனால் அந்த செலவை மீட் அவுட் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு பரிசு கிடைக்கணும்ல, அதனால் 2 நாளாக ரொம்ப பொறுமையாக கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு நேத்தியிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை. இன்றைக்கி நிம்மதியாக வேலை செய்வீங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும்.
அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல, அதாவது பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதவும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கும் என்ன சந்திராசமா போகிறது, நேத்திலேருந்து ஆரம்பிச்சாச்சு. நேத்திக்கே உங்களுக்கு ஒரு விசேஷம்லாம் நடந்திருக்கும். கரெக்டாக மண்டகப்படியெல்லாம் நடந்திருக்கும். இன்றைக்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இது நான் எப்போவுமே ப்ரிகாஷனாக சொல்லுவேன். எல்லோருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சில பேருக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன 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 ஒரு மனக்கிலேசத்தை கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில். அதனால் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை குறையலாம். அதனால் சக நண்பர்களை அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் தோன்றி மறையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில், உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க பிடித்தவும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் அவர் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசி தான் பார்க்குறாரு. ஏற்கனவே குரு பகவானும் உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குங்க உத்தியோகத்தில். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் கேட்டிருக்காங்க, எனக்கு இன்னும் சரியாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கலையே அப்படின்னு. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் பரவாயில்லை. சில பேருக்கு மனக்கிலேசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அது கொஞ்ச நாளாக சரியாயிடும். அடுத்தபடியாக இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்கள் அற்புதமாக சந்தோஷமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவது ஆச்சரியமளிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. ஒரு தித்திப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு அதிகாலையிலேயே தித்திப்பான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதுவ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிரவன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நண்பர்கள் விஷயத்தில் அந்த பேச்சுவார்த்தை இதிலெல்லாம் கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணாமல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அந்த காமெடியே சில சமயம் ட்ராஜடியாக முடிஞ்சிடும். கரெக்டாக? அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதவும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சூப்பர்.
7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்த்துட்டு இருக்கார். உங்களை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. சாதாரணமாகவே தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் தான் எப்போவுமே, என்ன பெரிஷபிளே கிடையாது. அப்படியே ஜாலியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நீங்களே எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்துல சந்திர பகவான். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே சமயம் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வரவு வரும், செலவு வரும், செலவு வரும், வரவு வரும், ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், குரு பயிற்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் கவனமாக இருங்க, வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம்னு. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாய் வழி உறவுகள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டு மனமகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை அருமையாக அமையும். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை கும்பராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு அடி தூள் கிளப்பி போயிட்டே இருந்தீங்க, சும்மா வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி. இன்னைக்கு வந்தே பாரத் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு. கூடவே ராகு இருக்கார் உங்கள் ஜென்மத்தில். இருந்தாலும் கொல்லப்பட மாட்டீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான். அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தைரியம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை அருமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைங்க எனக்கு சுகர், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு, எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான். ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை இதெல்லாம் 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்குறார். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே இருக்கார். என்ன ஒன்று, குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கணவன் மனைவி கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. அதனால் விட்டு கொடுத்து போங்க. சரியா? யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம்
ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா எங்கே வேணாலும் கிடைக்கிறது. இப்போல்லாம் சாதாரணமாக ஸ்டோர் இதுலேயே கிடைக்கிறது, மளிகை கடையிலேயே கிடைக்கிறது. ஒரு சின்ன டப்பி 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும். வாங்கி ஒரு பிட்டு அதில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க பையில். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதுவும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.